எப்படி ஒருத்தரை ஏமாத்திட்டு எப்படி இப்படி இருக்க அப்படின்றதா இன்ன வரைக்குமே வந்தது. பட் ஏன்னா சும்மாவே இந்த உலகத்துல நம்மளதான் குத்தம் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இப்போ இது என்னைக்கா இருந்தாலுமே ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளா இந்த சமுதாயத்துல வாழவே முடியும். அதுவும் இந்த சொசைட்டில உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்பனா பேசு, நாங்க நம்புவோம். இல்லன்னா நம்ம உட்கார்ந்து கேமரா முன்னாடி 1000 தான் உட்கார்ந்து நான் தப்பு பண்ணல, நான் நல்லவதா, என்னால எதுவுமே நடக்கலன்னு சொன்னா ஒருத்தராச்சும் மதிப்பாங்களா? அது அடிப்பட்ட உடனே தான் நம்ம அம்மா சொன்னது கரெக்ட் நம்ம எல்லாருக்கும் தோணும். சோ அப்படி இருக்கும் போது அம்மா கிட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சாரி சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா அப்பவே அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் அப்பவே கேட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்காது, நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். சோ அதுக்காக நான் சாரி சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா நம்ம சாரி கட்டிட்டு ரீல்ஸ் பண்றோம், அத ட்ரெஸ்ஸிங் வச்சு தப்பா ஜட்ஜ் பண்றாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா கிராப் டாப் போட்டு ஜீன்ஸ் போட்டு இடுப்பு காமிச்சா பரவாயில்ல, பட் சாரி கட்டி இடுப்பு தெரிஞ்சா தப்பு அப்படின்ற நோக்கத்துல பாக்குறவங்க கிட்ட நம்ம ஒரு 1000 தடவை போயிட்டு அவன் மண்டவுல ஏறி சொன்னா கூட புரியாதவங்க கிட்ட நம்ம போய் என்ன பேச முடியும்?